ஓப்போ மொபைல்ல நீங்க வந்து டபுள் டேப் பண்றது மூலியமாக ஸ்கிரீனை வந்து ஆன் பண்ணிக்க முடியும். டபுள் டேப் பண்றது மூலியமாக ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு செட்டிங்கை வந்து எப்படி ஓப்போ மொபைல்ல செட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓப்போ மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன், ஸ்டைல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் டபுள் டேப் டு டர்ன் ஸ்க்ரீன் ஆன் ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபில் வந்து இருக்கிறப்ப டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆகிடும். இதுவே ஆன்ல இருக்கிறப்ப நீங்க டபுள் டேப் பண்றீங்க அப்படின்னா ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி டபுள் டேப் பண்றது மூலியமாகவே நம்ம ஸ்கிரீனை வந்து ஆன் பண்ணிக்க முடியும், ஆஃப்மே பாத்தீங்கன்னா வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஒரு செட்டிங் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எப்ப வேணாலுமே இந்த லாக் ஸ்கிரீன் செட்டிங்ஸ்குள்ள வந்துட்டு இந்த ஆப்ஷனை பாத்தீங்கன்னா நீங்க ஆஃப்மே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு ஓப்போ மொபைல்ல டபுள் டேப் பண்றது மூலியமாக ஸ்கிரீனை வந்து ஆன் பண்றது, ஆஃப் பண்றது அப்படின்றதுக்கான அந்த செட்டிங்ஸ் பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.